பிரான்சில் 2026ஆம் கல்வியாண்டிற்கான பாடசாலை செல்லும் மாணவர்களுக்குரிய உதவித்தொகை குறித்த புதிய அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. பாடசாலை செலவுகளை சமாளிக்க உதவும் இந்த உதவித்தொகை குடும்பங்களின் வருமான வரம்பிற்கு உட்பட்டு காஃப் அமைப்பினால் வழங்கப்படுகிறது. இந்த ஆண்டு உதவித்தொகை பெறுவதற்கான வருமான வரம்புகள் மாற்றியமைக்கப்பட்டுள்ளன. ஒரு பிள்ளையை கொண்ட குடும்பத்திற்கு 28,956 யூரோக்களும், 2 பிள்ளைகளை கொண்ட குடும்பங்களுக்கு 35,638 யூரோக்களும், 3 பிள்ளைகளை கொண்ட குடும்பங்களுக்கு 42,320 யூரோக்களும், 4 பிள்ளைகளை கொண்ட குடும்பங்களுக்கு 49,002 யூரோக்களும் வருமான வரம்பாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 4 பிள்ளைகளுக்கு மேல் இருந்தால் ஒவ்வொரு மேலதிக பிள்ளைக்கும் 6,682 யூரோக்கள் சேர்க்கப்படும். வருமான வரம்பை விட சற்று அதிகமாக வருமானம் ஈட்டும் குடும்பங்களுக்கு வேறுபட்ட உதவித்தொகை வழங்கப்படுகிறது. இது முழு உதவித்தொகைக்கு தகுதியற்றவர்களுக்கும் வருமான இடைவெளிக்கு ஏற்ப ஒரு பகுதி உதவியை பெற வழிவகை செய்கிறது. உதவித்தொகையின் தொகையும் இந்த ஆண்டு அதிகரிக்கப்பட்டுள்ளது. 6 முதல் 10 வயது வரை உள்ள பிள்ளைகளுக்கு 426.87 யூரோக்களும், 11 முதல் 14 வயது வரை உள்ள பிள்ளைகளுக்கு 450.41 யூரோக்களும், 15 முதல் 18 வயதுடைய பிள்ளைகளுக்கு 466.02 யூரோக்களும் வழங்கப்பட உள்ளது. இது பணவீக்கத்தில் கருத்தில் கொண்டு சுமார் 0.8% உயர்த்தப்பட்டுள்ளது. பொதுவாக 6 முதல் 15 வயது வரையிலான பிள்ளைகளுக்கு இந்த உதவித்தொகை தானாகவே வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். ஆனால் 16 முதல் 18 வயது வரை உள்ள மாணவர்களுக்கு அவர்களின் கல்வி பயில்வதை உறுதிப்படுத்தும் வகையில் ஆன்லைன் மூலம் கட்டாய அறிவிப்பு செய்ய வேண்டியது அவசியமாகும். இந்த செயல்முறை இந்த மாதத்தின் நடுப்பகுதியில் தொடங்குகிறது.